ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸி ஜாரை வச்சுக்கோங்க. ஓகே. அப்புறம் கொட்டாம செதறாம இந்த பப்பாளி பழத்தை வந்து இதை வந்து இதில் போட்டுக்கோங்க. நல்லா போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்க, தோல் சீவிக்கு தான் போடணும். என்னம்மா வகை குட்டி, எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு தோல் சீவி தான் போடணும். அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு கப் சீனி எடுத்து இதில் வந்து போட்டுக்கோங்க. அப்புறம் என்னது, இப்போ இந்த மாதிரி போட்டு வச்சுக்கிட்டு இப்போ வந்து இந்த மாதிரி மூடியை அரைச்சிக்கலாமா? சீக்கிரம்டி தங்கச்சி. அப்புறம் இந்த மாதிரி தளர்ந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். அதனால நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு இருங்க மக்களே, இப்போ நம்ம செய்யலாம். நம்ம பால் தண்ணி எடுத்து வச்சுக்கணுமா? அப்புறம் இந்த மாதிரி நல்லா அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்டா. அப்புறம் அரைச்ச அப்புறம் ஒரு கப் பால் சேர்த்துக்கோங்க. இது எங்களுக்கு தெரிஞ்சது, நாங்கள் பப்பாளி ஜூஸ் செய்கிறோம். இது நீங்கள் எவ்வளோ லைக் பண்ண முடியுமோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். அப்படியே கொஞ்சோண்டு தண்ணி. இது நாங்கள் செய்தியால் செய்கிறோம். பெரியவங்க என்ன சொல்ல போகிறாங்க தெரில. நாங்களே பெரியவங்க தூங்கும்போது செஞ்சிட்ருக்கோம். அவங்க ஓகே தான் சொன்னாங்க, அதனால தான் செய்கிறோம். இது கொஞ்சம் தண்ணி. உங்களால் முடிஞ்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க.